இலக்கியவட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வணங்குகிறேன். இலக்கியவட்ட நிறுவனர் ஐயா அமரர் இல்லை என்றாலும் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். முகம் மாமணி அவர்களை 2 நிமிடத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 1937 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். சென்னையில் அவருக்கு பல நிகழ்ச்சிகள். 27ஆம் தேதி இந்தி பிரச்சார சபாவில் அகில இந்திய மொழிகளின் இலக்கிய வளர்ச்சிக்கான கூட்டம். அனைத்து மொழிகளையும் சேர்ந்த வல்லுநர்கள் மேதைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் அண்ணல் காந்தியடிகள். அண்ணல் காந்தியடிகளையும் பிற அறிஞர்களையும் யார் வரவேற்பது? இந்த தகவலை நீங்கள் அறிந்திருக்கலாம். யார் வரவேற்பது என்று கேள்வி எழுகிறது. மேதைகள் எல்லாம் கூடி பேசுகிறார்கள். இறுதியில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகளை உவேசா அவர்கள்தான் வரவேற்பு நிகழ்த்த வேண்டும். மற்ற தமிழறிஞர்களையும் வரவேற்கக்கூடிய தகுதி உவேசா அவர்களுக்குத்தான் உண்டு என்று எல்லோரும் இணைந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள். முடிவை எடுத்த பின்பு அதை உவேசா அவர்களும் போய் சொல்லுகிறார்கள். உவேசா கேட்கிறார், ஆமாம் காந்திஜி வருகிறாரே, அவர் எந்த மொழியில் பேசுவார்? அவர் அநேகமாக இந்தியில் தான் பேசுவார். மற்றவர்கள் எல்லாம் என்ன மொழியில் பேசுவார்கள்? மற்றவர்கள் அவரவர் தாய்மொழியில் பேசுவார்கள். பெரும்பாலும் இந்தியில் தான் பேசுவார்கள். நான் தமிழில் பேசுபவன். நான் தமிழில் பேசுவது காந்திஜிக்கு புரிய போவதில்லை. என்னை ஏன் பேசச் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது, இல்லை, அண்ணல் காந்தியடிகள் தமிழை நேசிப்பவர், தமிழ் அறிஞர்களை போற்றுபவர், தமிழ் கற்பதற்காக, தான் கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய ஆசிரமத்திலேயே ஒரு தமிழ் ஆசிரியரை அமர்த்தியிருப்பவர். ஆகவே தமிழறிஞராகிய நீங்கள் வரவேற்புரை நிகழ்த்துவதுதான் பொருத்தமாக இருக்கும். சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறார் உவேசா.
நான் படித்த புத்தகத்தில் நடைபெற்ற கூட்டம் இந்தி பிரச்சார சபாய்க்கு முன்னால் உள்ள பெரிய திறந்த அரங்கி, அனைவரது கூட்டம், ஒரே ஆரவாரம், ஒரே சத்தம். பொறுமையின் சின்னமான காந்திக்கே பொறுமை இழக்கிறார். காந்தி எழுந்திருக்கிறார். கூட்டத்தை பார்த்து தன் ஒரு விரலை தன் உதட்டின் மீது வைக்கிறார். கூட்டம் அப்படியே அமைதியாகிறது. ஊவேசா அவர்களே பேசுங்கள் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தான் தமிழில் எழுதி வைத்திருந்த வரவேற்புரையை ஊவேசா படிக்கிறார். காந்திஜி உன்னிப்பாக கேட்கிறார். வரவேற்புரை முடிந்தவுடன் காந்திஜி கைதட்டுகிறார். அவர் கைதட்டுவதை பார்த்து கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கைதட்டுகிறார்கள். அதற்கு பின்பு அந்த தமிழ் வரவேற்புரை இந்தியில் படிக்கப்படுகிறது. அதை கேட்டுவிட்டு காந்திஜி நீண்ட நேரம் கைதட்டுகிறார். ஊவேசாவின் கையை பிடித்துக் கொண்டு, நான் பாக்கியம் செய்தவன், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் பேச்சை கேட்டதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. உங்களை போன்ற அறிஞர்கள் இந்த நாட்டிற்கு தேவை. உடல்நலம் பெறுங்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று கைகுலுக்கி அவரை அப்படியே கட்டி தழுவி கொண்டாராம் காந்தியடிகள். இப்படி அண்ணல் காந்தியடிகளால் அரவணைக்கப்பட்டவர், ஆலிங்கனம் செய்யப்பட்டவர், பாராட்டப்பட்டவர். உங்களை போன்ற தமிழறிஞர்கள், உங்களை போன்ற இலக்கிய அறிஞர்கள் இந்த தேசத்திற்கு தேவை என்று அண்ணல் காந்தியடிகளால் போற்றப்பட்டவர் தான் ஊவேசா அவர்கள். தள்ளாத வயதிலும் அடியே இங்கே வந்ததற்கு காரணம், ஒருவேளை இந்த செய்தி சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த செய்தியை சொல்லிட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இந்த செய்தி 15 நாட்களுக்கு முன்னால் அவ்வை அருள் அவர்கள் தினமணியில் எழுதிய கட்டுரையில் காந்தியால் பாராட்டப்பட்டவர், தாகூரால் பாராட்டப்பட்டவர் என்று 2 வரி இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்று அடியை தேடி பார்த்தேன். கடைசியாக நான் கண்டுபிடித்தது டெல்லியில் உள்ள தமிழ்ச்சங்கம் 1969ஆம் ஆண்டில் காந்தியினுடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி வெளியிட்ட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் இமயமும் புதியையும் இமயம் காந்தி, பொதிகை ஊவேசா என்ற பொருளில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை நான் தேடி எனக்கு கிடைக்கவில்லை. காந்தி அறிஞர் இப்பொழுது டெல்லியிலே இருப்பவர் அண்ணாமலையிடம் கேட்டேன். அவர் அந்த கட்டுரை எனக்கு தந்தார். படித்து பார்த்தேன். இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால்
என் கடமையிலிருந்து நான் தவறியவனாவேன் என்பதற்காகத்தான் உங்களிடம் இதை கவனித்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த உங்களுக்கும் சகோதரர் பிரபாகரனுக்கும் இலக்கிய வட்டத்தின் ஆதரவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.